அனைவருக்கும் வணக்கம். பிஓ 2026க்கான சைக்காலஜி மற்றும் மேக்ஸுக்கான கிளாஸஸ் வித் டெஸ்ட் பேட்ச் நம்ம வரும் 21ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். சைக்காலஜியில் 30 மதிப்பெண்ணும், மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் 24 வினாக்கள் வரும். அப்போ ரெண்டுத்தையும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 30, 24 உங்களுக்கு 54 வினாக்கள் வந்து இந்த 2 யூனிட்ல மட்டுமே இருக்குது. அதனால் இந்த 2 யூனிட்டுக்கும் உங்களுக்கு கிளாஸஸ்ஸு வித்து அதுக்கான டெஸ்ட் பேட்ச் நாம் நடத்த இருக்கிறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் இன்னும் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னாக்கா, இப்போ இந்த சைக்காலஜி மற்றும் மேக்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு கிளாஸஸ் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற எல்லா யூனிட்ஸுக்குமே உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியலாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது தமிழ், இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, ஜிகே இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியலாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது பிஓ மேக்ஸுக்கும் கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சிலபஸும் பார்த்தீங்கன்னாக்கா 90% அளவுக்கு உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸை வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களும் நம்ம கிளாஸஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னாக்கா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட அந்த சிலபஸும் இப்போ பிஓ சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 90% அளவுக்கு உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். அதனால் இந்த பிஓ கிளாஸஸ் எடுக்கும் பொழுதே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வினாக்கள் அந்தந்த டாப்பிக்கில் நம்ம நடத்தும் பொழுது அதுலேருந்து டிஎன்பிஎஸ்சி வினாக்களும் நம்ம வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ சைக்காலஜி தான் நம்மளுக்கு 30 மார்க் வருது. சைக்காலஜி 30 மார்க் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 10 யூனிட் இருக்கும். இந்த சைக்காலஜியும் அதே போல் டிஆர்பி டெட்டில் கேட்ட சைக்காலஜியும் ஒரு 80% அளவுக்கு வந்து சிலபஸ் வந்து சேமாக தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இப்போ இந்த சைக்காலஜி நம்ம கிளாஸஸ் எடுக்கும் பொழுது நம்ம டெட்டுக்கான அதையும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே போல் இந்த கிளாஸஸில் வந்து உங்களுக்கு மற்ற யூனிட்டுக்கான அனைத்து மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிஓ சிலபஸ் பிரகாரம் வந்து தமிழுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்கப்படும். தமிழில் வந்து ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்கப்படும். அதே போல் வந்து இங்கிலீஷுக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள மெட்டீரியலும் அவுட் சோர்ஸும் கொடுக்கப்படும். அதே போல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியலாக கொடுக்கப்படும். எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கு நீங்கள் படித்தா அதுவே வந்து உங்களுக்கு முழு மதிப்பெண்ணை பெற்று தருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு தான் வந்து மெயின் மெட்டீரியல். கிளாஸஸ் ஆரம்பிக்கிற டேட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 21 ஜனவரியில் நம்ம இந்த கிளாஸஸ் ஆரம்பிக்கிறோம். இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1500 தான் இந்த கிளாஸஸ் வித் டெஸ்ட் பேட்சுக்கான நம்ம ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பொங்கல் ஆஃபராக இந்த வந்து நம்ம 1000 ருபீஸுக்கு வந்து நம்ம இந்த டெஸ்ட் பேட்சை நம்ம ஆரம்பிக்கிறோம். என்னென்ன முக்கியமான பிடிஎஃப்கள் இருக்கோ, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து குழுவில் ஷேர் பண்ணப்படும். புரியுதுங்களா? மேக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பியூ மேக்ஸ் நடத்தும் பொழுது அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்களும் நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணப்படும். கண்டிப்பாக வந்து 2026 வந்து உங்களுக்கு பியூ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் வெற்றி பெற்று இந்த வேலையை பெறணும் அப்படின்னாக்கா இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும். இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் தான், அதாவது அந்த 3 மந்த்தில் வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து நம்ம நடத்தி கொடுத்துருவோம். விருப்பம் உள்ளவர்கள் இதில் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாம். அந்த டேட் இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு வாரம் மட்டும்தான், அதாவது 11லேருந்து 17 வரைக்கும் அந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே 1500 கட்டுற மாதிரி இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு இந்த கிளாஸஸ் வித் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.